அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரிச்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல சேர்மன் அவருக்கு அப்புறம் அவர் கம்பெனி சூனியாங்க யார் தான் ஆள போறதுன்னு முடிவெடுக்கிறதுக்காக அவரோட பசங்களுக்கும் பேரன்களுக்கும் இடையில போட்டியை உருவாக்கி இருப்பாரு. அந்த போட்டியால என்னென்ன நடக்க போதுன்னா இதுக்கப்புறம் வர வீடியோல பார்க்க போறோம். இப்ப சேர்மனோட மூணாவது பணத்தை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணனுங்க 2 பேருக்கும் தர வேண்டிய 400 மில்லியன் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட பார்வை ஷேர் மார்க்கெட் பக்கம் போகுது. மிஸ்டர் ஓ சொன்ன மாதிரி நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகள் ஏறிட்டே இருக்கணும், அதுல முதலீடு பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்றாங்க. ஆனா கூட இருக்க செக்ரட்டரி மேடம் அதெல்லாம் வேணா பெரிய ரிஸ்க் ஆகும் சொல்ல மூணாவது பொண்ணு ஓவ கான்டாக்ட் பண்றாங்க. அந்த நியூ டேட்டா டெக்னாலஜி பத்தியும் அதோட பங்குகள் எது வரைக்கும் கரெக்டா உயரணும்னு கேட்க அப்புறம் அந்த பங்குகள் $40 வரைக்கும் போகும், அதுக்கு மேலே அந்த பங்குகள் உயர்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நினைச்சிடாதீங்க, $40 அந்த பங்குகளை வித்துருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃப்னு சொல்லவும். இது எல்லாமே டூஜனோட பிளான் தான். இப்ப மிஸ்டர் ஓவும் டூஜன்ட்ட வந்து அந்த பங்குகள் $40 மேலேயும் போகும். அப்ப எதனால அத்தை கிட்ட போய் சொன்னேன்னு கேட்கவும் என் அத்தைக்கு எதனால அதிக பணம் தேவைப்படுதுன்னு தெரியுமா? ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, அதுல அவங்க சூஸ் பண்ற கேண்டிடேட்டுக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும், அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம சொல்றதை கேட்டு நியூ டேட்டா டெக்னாலஜில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க போட்டதை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும். அந்த பணம் மட்டும் போதும்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனைகள் தப்பிச்சாங்க. ஆனா என் அத்தையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு பணத்தாசை தீராது, கிடைச்ச பணம் போதாதுன்னு நினைப்பாங்கன்னு சொல்ல அந்த டைம் தான் சேர்மனோட 2 பசங்கள்ட்ட இருந்தோம் மிராக்களுக்கு கால் வருது. மிஸ்டர் போவா அவங்க 2 பேரையும் தனித்தனியா மீட் பண்றாரு. சேர்மனோட மூணாவது பொண்ணு சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவங்களுக்கு சொந்தமான பங்குகளை கொடுத்தான பணம் வாங்கி இருப்பாங்க. அந்த பங்குகளை நீங்க என்கிட்ட கொடுக்க, அந்த பணத்தை நான் தரேன், வேணும்னா அதிகமா கூட தரேன்னு சொல்லி அந்த பங்குகளை வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா மிஸ்டர் ஓ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப 2வது பையனும் அந்த பங்குகளை நீங்க வாங்கினதுக்கான காரணம் எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் நீங்க பணத்துக்காக வாங்கல, சூனியங்க ஆள்றதுக்கான பவருக்காக, இது எல்லாமே டூஜோட பிளான் தானே கரெக்டா கெஸ் பண்ணுவோம். இப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த நியூ டேட்டா டெக்னாலஜில அவங்க நிறைய பங்குகளை வாங்கியிருப்பாங்க. அதாவது $1 வாங்கின பங்குகள் $40 வரைக்கும் போச்சு. மிஸ்டர் ஓ சொன்னதால இதுக்கு மேல போச்சுன்னா எங்க பணம் ரிஸ்க் ஆகுமோன்னு சொல்லிட்டு எல்லா பங்குகளையும் வித்து பணமாக்கி இருப்பாங்க. அப்படி வித்ததுக்கு அப்புறம் கூட அந்த நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகள் அதிகமாயிட்டே இருக்கு. 50, 60, 70, 90, 100 அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனசுல ஒரு எண்ணம், நம்ம அவசரப்பட்ட பங்குகளை வித்துட்டோமா, இந்த பங்கோட மதிப்பு ஏறிட்டே இருக்கே, நம்ம கிடைக்க வேண்டிய பணம் எல்லாம் போயிட்டே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களை மீட் பண்றதுக்காக டூஜன் வரான். எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்கவும் அப்ப டூஜன் உங்க 2 அண்ணன்களும் மிஸ்டர் ஓவை கான்டாக்ட் பண்ணி நீங்க அடமானமா வச்ச பங்குகளை கேட்கறாங்க, அதுக்காக நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விடவும் பல மடங்கு அதிகமா கொடுத்து அந்த பங்குகளை வாங்க தயாரா இருக்காங்க. மிஸ்டர் ஓவும் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க நாளுக்கு நாள் அவங்க டிமாண்டிங் அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்படி நடந்தா மிஸ்டர் ஓ உங்களுக்கு சொந்தமான பங்குகளை உங்க அண்ணனுக்கு யார்கிட்ட வித்துருவாங்கன்னு சொல்ல அதை கேட்ட மூணாவது பொண்ணும் அப்படி எதுவும் நடக்க கூடாது, நான் சீக்கிரமாவே மிராக்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்து அடமானத்துல இருக்க என் பங்குகளை வாங்குவேன். சரி இருக்கட்டும், மிஸ்டர் ஓ நியூ டேட்டா டெக்னாலஜின்னு ஒரு பங்கை பத்தி சொன்னாரு, அதோட மதிப்பு $40 வரையும் தான் ஏறுன்னு சொன்னாரு. ஆனா அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, அது எது வரைக்கும் போகணும் உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க என் கேஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பங்களோட மதிப்பு $300 வரைக்கும் போகும், ஏன் அதுக்கு மேல கூட போகும். எந்த அளவு அந்த பங்குகளோட மதிப்பு டக்குன்னு ஏறுதோ அதே மாதிரி சீக்கிரமா இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. அத மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆனா நீங்க யாரு? சூனியாங் ஜின்யாங்கோட பொண்ணு, எங்களை விடவும் தகுதியில உயர்ந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு டூஜன் அங்க இருந்து போகவும் அவனை கிராஸ் பண்ண மாதிரி மூணாவது பொண்ணோட செக்ரட்டரியும் போறாங்க. இப்ப மூணாவது பொண்ணு அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்க மொத்த பணத்தை எடுத்து நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகளை வாங்க சொல்றாங்க. அதோட இந்த பணம் எல்லாம் மூணாவது பொண்ணுக்கு சொந்தமான பணம் இல்ல, சூனியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, அந்த பணத்தை தான் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லவும் டூஜனோட பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது. டூஜன் மத்தையை மீட் பண்ண வரும்போது வேணும்னே அந்த நியூ டேட்டா டெக்னாலஜி பத்தி பேசி அவங்க ஆசையை தூண்டி விட்டுருப்பான். ஆசை தூண்டி விட்டு அவங்களும் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போட போறாங்க. இப்ப கட்பனா டூஜனோட அண்ணனை தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி 2012 உலகம் அழிய போதுன்னு ஒரு வதந்தி இருந்துச்சோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸால உலகம் அழிய போதுன்னு சொல்லி ஒரு வதந்தி இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் Y2Kங்கிற ஒரு பக் தான். அந்த பக்கால இந்த உலக இயந்திரத்தால அழிய போதுன்னு பல பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு நியூஸ்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கவும் அதை டூஜனோட அண்ணன் பார்த்துட்டு எங்க நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த உலகம் அழிய போதுன்னு ரொம்பவே பயப்படுறான். அதனால வேக வேகமா அம்மாவை கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்தவன் அங்க தேவைக்கு அதிகமாவே உணவு பொருள் எடுத்துக்கவும் அதை பார்த்து அம்மா இப்ப எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்கவும் அம்மா இந்த உலக அழிய வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் சேஃப்காக இதெல்லாம் எடுத்து வைக்கிறதா சொல்ல டிவில சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு சொல்லவும் அம்மா நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க, உங்களுக்கு லூனார் காலண்டர் பத்தி தெரியுமா? 1789 தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு, 1939 தான் செகண்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சிச்சு, இது எல்லாமே இந்த லூனார் காலண்டர்ல குறிக்கப்பட்டிருக்கு, அதுலதான் இந்த அழிவை பத்தியும் குறிக்கப்பட்டிருக்கதா சொல்ல அதுக்கு அம்மாவும் அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி நம்மள கிராஸ் பண்ணி போச்சோம் அதே மாதிரி இந்த பிரச்சனையை கிராஸ் பண்ணி போகும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த Y2Kங்கிற பக்காலையும் பரப்பப்படுற வதந்தியாலையும் சேர்மனோட பிசினஸ் அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அழிவுகளை இயந்திரத்தால தான் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால அவருக்கு சொந்தமான எலக்ட்ரானிக்கல் வியாபாரம் ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்கவும் அப்ப சேர்மன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா அவர் கம்பெனியை சார்ந்த ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி அது Y2Kங்கிற பக்கால ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணா அதுக்கான நஷ்டஈட சூனியன் நிறுவனம் தரணும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கவும் அந்த நியூஸை சேர்மனோட மூத்த 2 பசங்களும் பாக்குறாங்க. அப்பா சொல்ற மாதிரி ஒரு நஷ்டஈடு கொடுக்கறதா இருந்தா சூனியன் அது மூலமா பல கோடி ரூபாய் நஷ்டமாகனு யோசிக்கிறாங்க. அதோட இந்த நியூஸ் கொடுத்தது சேர்மன் தான், ஆனா அவரை கொடுக்க வச்சது டூஜன் தான். சேர்மன் டூஜன் கிட்ட வந்து நீ சொன்ன மாதிரியே நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன், ஒருவேளை இதுல எதுவும் ப்ராப்ளம் வந்து என் கம்பெனி நஷ்டமாகற மாதிரி இருந்தா அதுக்கான பணத்தை நீ தான் தரணும்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல 2000க்கான நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. டூஜனோட அண்ணனும் எங்க இந்த உலக அழிய போறதா பயந்து
பயந்து போயிருக்கவும் அப்ப ராத்திரி 12 மணிக்கு 2000 வருஷம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துல எந்த ஒரு அழிவும் இல்ல. டோஜனும் நியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சின்ன உலக அழியில. அப்ப டிவில வந்ததெல்லாம் வதந்தியான்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கவும் இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. சேர்மனுக்கு அவரோட ஆளுங்க கால் பண்ணி நியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒயிட்டுக்கு பக்கால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது மூலமா நம்ம கம்பெனிக்கு 10 மில்லியன் லாபம்னு சொல்ல தாத்தாவும் பேரங்கிட்ட நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல, சரி உன் படிப்பை முடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு, நான் கண்டிப்பா தரேன்னு சொல்லவும் நான் சரியான டைம் வரும்போது அது உங்ககிட்ட கேட்கறதா சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அங்க இருந்து பேரம் போகவும் இப்ப சேர்மனோட 3வது பொண்ணு தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்க மொத்த பணத்தை நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகளை வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த பங்கோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பங்கு சந்தையில திறமைசாலியா இருக்க சில ஆளுங்களை வர சொல்லி அவங்க பங்கு வாங்கின அந்த கம்பெனியை பத்தி கேட்கவும் அவங்களும் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு மேடம் நீங்க சொல்ற பங்கு $300 வரைக்கும் போகும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஆனா அதுக்கப்புறம் பங்கோட மதிப்பு எப்ப வேணாலும் குறைய வாய்ப்பு இருக்கு, அதுல எந்த அளவு லாபம் கிடைக்குமோ அந்த அளவு நஷ்டமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இன்னொரு பக்கம் டூஜன் தான் காட்டுறாங்க. அந்த நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகள் இப்ப $280 வரைக்கும் வந்துருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட டூஜன் உடனே அந்த பங்குகளை விற்க சொல்றான். மிஸ்டர் போவு அந்த பங்குகளோட மதிப்பு நல்லா தானே ஏறிட்டு இருக்கு, இப்ப திடீர்னு விற்க சொல்றேன்னு கேட்கவும் ஒயிட்டுக்கு இப்ப கால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதனால அந்த கம்பெனி அவங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க, அதனால நம்ம பங்குகளை விற்கிறதா நல்லதுன்னு சொல்லவும் அந்த நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகள் $300 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரே நாள் அந்த பங்குகளோட மதிப்பு டக்குன்னு இறங்கி $5 கிட்ட வந்துருச்சு. சேர்மனோட 3வது பொண்ணும் அந்த பங்குகள் $40 மேல இருக்கும் போது தான் வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த பங்குகளோட மதிப்பு $5 கீழே வரவும் அவங்க போட்ட மொத்த பணமும் லாஸ் ஆகி பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் மின்ன தான் காட்டுறாங்க. அவங்க எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆயிட்டாங்க. அவங்க ஆபீஸ்க்கு வந்த முதல் பெண் ப்ராசிக்யூட்டர் இவங்க தான். அதனால சில மேகசினை சேர்ந்தவங்களா வந்து நம்ம ஹீரோயின் மின்ன அடிக்கடி பேட்டி எடுத்துட்டு போவாங்க. இவங்க என்னதான் பேட்டி எடுத்தாலும் இவங்க ஆபீஸ்க்கு வந்த முதல் பெண் ஸ்டாப் இவங்களாவே இருந்தாலும் இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கல. வெறும் போட்டோ ஷூட்டுக்காகவும் பெண்களுக்கு உரிமை இருக்கு அவங்களாலையும் சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்காக தான் இந்த போட்டோ ஷூட்ல நடத்தினாலும் அவங்க ஆபீஸ்ல இப்ப வரை அவங்களுக்குன்னு ஒரு கேஸ கூட கொடுக்கல. அந்த வெறுப்புல இருக்கும்போது அவங்க ரூமுக்கு கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நமக்கு வாதாடுறதுக்கு எதுவும் கேஸ் கொடுப்பாங்கன்னு வேகமா அந்த ரூமுக்கு வர அங்க இருக்க ஆபீசர்ட்ட கேஸ் ஃபைல் எல்லாம் உள்ள வரத பார்த்தேன், எனக்கு எதுவும் கேஸ் வந்திருக்கான்னு கேட்கவும் அவரும் பக்கத்துல இருக்க அந்த பீரோட டோர் ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் அதை ஓபன் பண்ண அதுல மார்ஷல் ஆர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ற காஸ்டியூம் தான் இருக்கும். அப்ப அந்த குளிக்கும் நாளைக்கு வேற மேகசினை சேர்ந்தவங்கள பேட்டி எடுக்க வராங்க, அந்த டைம்ல இந்த காஸ்டியூம் தான் போடணும்னு சொல்ல இப்படி நடந்துதான் நம்மள ஷோ கேஸா தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேல ஒரு சீனியர் ஆபீசர் இருப்பாரு, அவர் வந்து மீட் பண்ணி சார் இந்த ஆபீஸ்க்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இப்ப வரைக்கும் ஒரு கேஸ் கூட கொடுத்தது இல்லைன்னு சொல்லவும் நான் சொல்றது கேளுமா, நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு ப்ராசிக்யூட்டர் மேல நம்பிக்கையே வரதில்ல, அந்த நம்பிக்கையை நீ தான் கொண்டு வரணும், பேசாம ரிப்போர்ட்டருக்கு பேட்டி கொடு, அது மூலமா நிறைய பேரை உற்சாகப்படுத்த மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை கொண்டு வான்னு சொல்லி சமாளிச்சு அங்க இருந்து அனுப்பவும் நம்ம ஹீரோயின் மீன் அங்க இருந்து கடுப்புலயே வரும்போது அப்பதான் உங்களுக்கு ஒரு கால் வருது. லைன்ல டூஜன் தான் அவங்கள மீட் பண்ண ஒரு ஹோட்டலுக்காக வர சொல்லி இருக்கவும் நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. எனக்கு இப்படி கால் பண்ண என் பழைய நம்பர் இன்னும் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க அது இருந்ததால் தான் கால் பண்ணேன். ஆமா அந்த நம்பர் நீ மாத்தாமலே இருந்தே, அதுக்கான காரணம் என்ன, யாராவது கால் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தியான்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோயினால பதில் சொல்ல முடியல. அப்போ டூஜனும் முன்ன எதுக்காக இங்க வர வச்சானோ அதுக்கான காரணத்தை சொல்றான். சேர்மனோட 3வது பொண்ணு என்னோட அத்தை அவங்களுக்கு சொந்தமான சூனியங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பல பங்குதாரர்களோட பணத்தை மோசடி பண்ணி அது பங்கு சந்தையில போட்டிருக்காங்கன்னு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க அதை கேட்ட ஹீரோயின் மீன் அப்செட் ஆகுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்மள மீட் பண்றான். அன்பா எதுவும் பேசுவான்னு நினைச்சா இப்படி கேஸ பத்தி தான் பேசவும் உன் அத்தை பணம் தப்ப வெளியில கொண்டு வரதுக்காக என்ன பயன்படுத்திக்கிறியான்னு கேட்கவும் அதுக்கு டூஜனும் இதுல என்ன தப்பு இருக்கு, நீ ஒரு ப்ராசிக்யூட்டர், உன்னால முடியும் இந்த பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்தேன், உன்னால முடியாத நான் சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் உன் அத்தை எவ்வளவுதான் பணம் மோசடி பண்ணதா கேட்க டூஜன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மின்ட்ட கொடுக்குறான். இன்னொரு பக்கம் சேர்மனோட 3வது பொண்ணு தான் காட்டுறாங்க. ஷேர் மார்க்கெட்ல போட்ட மொத்த பணமும் போனதால அந்த கவலை தாங்க முடியாம குடிச்சு பாதி குடிகாரியாவே ஆயிடுவாங்க. அப்பதான் அவங்க செக்ரட்டரி அவங்கள மீட் பண்ண வருவோம். மேடம் நான் சொல்றதை கேளுங்க, பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டதை பத்தி உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதை மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த பிரச்சனையை சமாளிப்போம்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோயின் முன்னதான் காட்டுறாங்க. டூஜன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு சேர்மனோட 3வது பொண்ணு பண்ண தப்ப கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவும் அது மூலமா சில விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா இந்த சேர்மன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்க பங்குகளை 3வது பொண்ணு எடுத்திருப்பாங்களா அதை டைரக்டா அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா சூனியாங் டெக்னு ஒரு பொய்யான கம்பெனி, அதாவது பேப்பர் கம்பெனி ஒன்னு உருவாக்கி அந்த கம்பெனி மூலமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கவும் 3வது பொண்ணோட ஆபீஸ்க்கு தான் ப்ராசிக்யூட்டர் டீம் வராங்க. அங்க இருக்க டாக்குமெண்ட் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு கொண்டு போகவும் இதெல்லாம் 3வது பொண்ணுக்கும் தெரிய வருது. அதோட அவங்க கிட்டயும் ஒரு சமானம் கொடுத்து நாங்க சொல்ற இடத்துல விசாரணைக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் சேர்மனோட பொண்ணும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது, அதுக்குள்ள எப்படியாவது சமாளிச்சலாம் நினைச்சிருந்தாங்க. ஆனா இது இப்ப ப்ராசிக்யூட்டர் வரைக்கும் போகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம மேயரா இருக்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ணி தனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்கவும் அவரோட மனைவி மேல கோவப்படுறாரு. நீ பண்ண காரியத்தால நானும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன், நான் எப்படி மேயரானு தெரியுமா, தப்பு பண்ற பல குற்றவாளிகள் மேல கேச போட்டேன், பணக்காரனுங்க பண்ண மோசடியை வெளியே கொண்டு வந்து அப்படிதான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா இப்ப நீ பண்ண வேலையால என் மேயர் பதவிக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளு, நீ உன் அப்பா கிட்ட உதவிக்க போய் யார்கிட்ட உதவிக்க போய் எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிரச்சனைல இருந்து நீ வெளியில வந்தே ஆகணும், இல்லன்னா என்னோட பதவிக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும் 3வது பொண்ணுங்க அவனோட கணவர் உதவி பண்ண தயாரா இல்லன்னு தெரியாது. வேற வழி இல்லாம மறுபடியும் மிராக்கல் வந்து மீட் பண்றாங்க. என்னோட பங்குகள் 30% ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, அதுக்காக 400 மில்லியன் கொடுத்திருக்கீங்க, எனக்கு என்னமோ 140 மில்லியன் வேணும்னு
வேணும்னு கேட்க மிஸ்டர் ஓ அதையும் தரதா சொல்றாரு. ஆனா அதுக்கு பதிலா சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இன்னமும் உங்களுக்கு 25% பங்கு இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கவும் சேர்மன் என்னதான் அவனோட 3 பசங்களுக்கு சொத்துக்களை பிரிச்சு தந்தாலும் அந்த சொத்துக்கள் அதிகபட்சமான பங்குகள் சேர்மன்ட்டையும் குறிப்பிட்ட பங்குகள் மட்டும் தான் உங்களோட பசங்கள்ட்டையும் இருக்கும். இப்ப மிஸ்டர் ஓ சூனியாங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மிச்ச பங்குகளை கேட்டதால அதுக்கு 3வது பொண்ணு என் பேர்ல இன்னும் 25% பங்குகள் இருக்கு, அந்த பங்களோட மதிப்பு 140 மில்லியனை விட அதிகம்னு சொல்ல அப்பதான் போவும் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க என் கூட டீல் போடும்போது டாக்குமெண்ட் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பத்தி இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கதால உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சொந்தமான பங்களோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒருவேளை அந்த பங்குகள் எல்லாமே $15 கீழே வந்துச்சுன்னா அது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம்னு நம்ம கான்ட்ராக்ட் எழுதி இருக்கணும். அந்த கான்ட்ராக்டை காட்டி உங்களுக்கு நான் சொல்றதுதான் ஒரே வழி, பேலன்ஸ் இருக்க 25% பங்குகளை என்கிட்ட கொடுத்துரு, நீங்க கேட்ட 140 மில்லியனை வாங்கிக்கோங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட 3வது பொண்ணு கோவப்பட்டாங்கிறத கிளம்பும் போது அப்பதான் டூஜின் அங்க வரான். மருமகனி நல்ல நேரம் நீங்க வந்த அந்த மிஸ்டர் ஓ இருக்கான் பாத்தியா, என் பங்குகளை வாங்க ட்ரை பண்றான், இந்த கம்பெனிக்கு நீ தானே ஓனர், அவனை இப்பவே வேலையை விட்டு அனுப்பிடு, ஏதாவது டீல் பேசுறதா இருந்தா நீ நானுமே பேசிக்கலாம்னு சொல்ல அப்ப டூஜின் அத்தையோட காது கிட்ட வந்து அதான் நான் சொல்ற விஷயத்த நல்லா தெளிவா கேளுங்க, அந்த மிஸ்டர் ஓ ஒரு வில்லங்கமான ஆளு, அவர் கேட்ட அமௌண்ட்டுக்கு உங்க பங்குகளை கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லவும் அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம சேர்மனோட 3வது பொண்ணு அவங்க ஆபீஸ்க்கு தான் வராங்க. அங்க அவங்க 2வது அண்ணன் இருக்கவும் தங்கச்சி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் உன்னை மீட் பண்ண வந்தேன், உன் கம்பெனியோட பங்குகளோட மதிப்பு குறைய போதாமே, அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க தான் நான் வந்ததா சொல்லவும் அதுக்கு 3வது பொண்ணு ஆனா இப்ப வரைக்கும் என் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட பங்குகள் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல அப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க உங்க கம்பெனியை பத்தி வதந்தியா பரப்பிட்டு இருக்காங்க, அது யாரா இருக்கும்னு கேட்க அது யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்களோட ஐடியா என்னவா இருக்கும் தெரியுமா, சோனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட பங்குகளை கம்மியாக்கி இந்த மொத்த கம்பெனியை வாங்க யாரோ பிளான் பண்ணிருக்கணும், அவங்க தான் இப்படி ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருக்கணும்னு சொல்ல அப்பதான் 3வது பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. 3வது பொண்ணு மிஸ்டர் ஓவை மீட் பண்ண போகும்போது அவர் பேசினதான் வச்சு அதாவது உங்க கம்பெனியோட பங்குகள் $15 கீழே வந்தா அந்த பங்குகள் எல்லாம் தனக்கு சொந்தம்னு சொன்னதும் பேலன்ஸ் இருக்க பங்களோட மதிப்பு அதிகமா இருந்தாலும் 140 மில்லியனை கேட்டது, இதெல்லாம் உன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டர் ஓ மூலமா டூஜினி என் பங்குகளை வாங்க ட்ரை பண்றான், அதனாலதான் எனக்கு சொந்தமான டிபார்ட்மெண்ட்ஸோட மதிப்புகள் குறைதா, வெளியில வதந்தியை பரப்புறத டூஜினோட வேலைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் தான் அண்ணன் கிட்டையும் சொல்லவும் தங்கச்சி நீ எதுக்காக கவலைப்படுற, அண்ணன் நான் இருக்கேன், நான் உனக்கு உதவி பண்றேன், அந்த டூஜினும் பங்குகளை வாங்க ட்ரை பண்றானா கண்டிப்பா கொடுத்துடாத, ஆனா அதே டைம் நான் சொல்ற விஷயத்தை கேளு, நம்மலாம் ஒரே குடும்பம், உனக்கு எனக்கும் ஓடுறது ஒரே ரத்தம், நம்ம 2 பேருக்கு இருக்கிறது ஒரே அம்மா, அந்த பங்குகளை நீ டூஜின்ட்ட கொடுக்கறத விடவும் என்கிட்ட கொடுத்துரு, அந்த 140 மில்லியனும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணமும் தரேன், அதை வச்சுட்டு உன் புருஷன் கூட நிம்மதியா வாழு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதை விட அந்த டூஜோட கையில போறதை விடவும் உன் கம்பெனி என் கையில இருக்கதான் நல்லதுன்னு சொல்ல அதை கேட்ட தங்கச்சி அண்ணா பாக்குறாங்க, டேய் அண்ணா நீ எனக்கு உதவி பண்ற மாதிரி என் பங்குகளை தான் நான் வாங்க ட்ரை பண்றேன், கோவத்துல அவங்க அண்ணன் காதல மிதிச்சுட்டு வேற வழியே இல்ல, தப்பிக்க ஒரே வழி என் அப்பா தான் சொல்லிட்டு அவரை மீட் பண்ண போகும்போது தான் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. கம்பெனியை பத்தி வதந்தியை பரப்புனது மட்டும் இல்ல, அந்த நியூ டேட்டா டெக்னாலஜியோட பங்குகளை நான் வாங்க வைக்க ஐடியா படுந்து டூஜுனோட வேலை தானோ, அதனாலதான் ஒவ்வொரு தடவை மிஸ்டர் ஓவும் டூஜுனியை மீட் பண்ண வரும்போது அந்த கம்பெனியை பத்தி சொல்லி சொல்லி என் ஆசையை தூண்டி விட்டுருக்காங்க, அது மூலமா அந்த பங்குகளை வாங்க வச்சு என்ன பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டது எல்லாமே டூஜோட பிளான் தான் கரெக்டா கெஸ் பண்ணவும் தாப்பா கிட்ட உதவி கேட்க போறாங்க. சேர்மன் அவரோட பொண்ணுக்கு உதவி பண்ணி டூஜன் கிட்ட இருந்து காப்பாத்துவாரா இல்லையா தான் அடுத்த வர வீடியோல பார்க்க போறோம்.